நாவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து வராரு, என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னா அவருடைய வர்ணனையே வந்து பார்த்தீங்கன்னா 5 பக்கத்து இருக்கும். அவர் வராரு, இப்பொழுது அசுரன் என்று அழைக்கக்கூடியவன் வந்தான், தலையிலே பச்சை துண்டு கட்டியிருந்தான், கையிலே கருப்பு கயிறு கட்டியிருந்தான், காலிலே வளைந்த செருப்பை போட்டிருந்தான். இப்படியே வர்ணிக்கிறப்ப வந்து அது வந்து இது நாவலுடைய பாணி, நாவலுடைய எழுத்து பாணி. ஆனால் சினிமாவில் சிங்கிள் ஷாட்டில் அதை முடிச்சுட்டு போயிடலாம். அவன் உள்ள என்ட்ரி ஆகிறப்பயே அவன் வந்து என்ன காஸ்டியூம் போட்டுக்கிறான், என்ன விஷயம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத நீங்க 10 பக்கத்தில் சொல்றத அங்கே ஒரே ஷாட்டில் காட்டிட்டு போயிடலாம். இதுதான் சினிமாவுடைய வெற்றி. அப்போ வந்து இதெல்லாம் தேவையில்லாமல் சில காரியங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இப்போ உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த ஜெயமோகன் ஐயாவுடைய வெள்ளை யானை நாவலை படமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு வந்தார். அந்த நாவலை படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு நாவல். வெள்ளைக்காரர்கள் எப்படி வந்து ஐஸ் கட்டியை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய இது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கம் அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்னுடைய தோற்றத்தையும் அவன் குதிரை மேல் அமர்ந்திருப்பதையும் நாவலாசிரியர் வந்து நிறைய பக்கங்களுக்கு விவரிச்சிருப்பார். அப்போ நீங்கள் இதை விஷுவலாக வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரே ஷாட்டில் முடிஞ்சு போயிடும். குதிரையில் உட்காந்துருக்கிறான், அப்படியே ஒரு சின்ன ஒரு பேனிங் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஒரு க்ளோஸ் அப் 2-3 ஷாட்டில் முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ இப்படி கன்வெர்ட் ஆகிறப்ப இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு நீளம் தேவையில்லை அப்படின்னு பண்ணுறப்ப அது வந்து சுருக்கப்படுகிற பொழுது இங்கே நாவல் எழுதுகிற படைப்பாளிக்கு வந்து பயங்கர கோபம் வந்து விடுகிறது. எப்போதுமே வந்து இலக்கியவாதிகளுக்கு கோபம் அதிகமாக இருக்கும், கவிஞர்களுக்கு கோபம் உச்சியில் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து எழுதி யாருக்காவது அதை கொடுத்துருப்பாங்க, விலைக்கு விற்றுருப்பாங்க, வந்து ஒரு வழி இல்லாமல் அதை விட்டுருவாங்க. இப்போ ஒரு சிறு கருத்தாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்படிப்பட்ட நாவல்களை படம் பார்க்கும்போது உண்மைத்தன்மை வேண்டும்.